ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறக்கிற புறாங்களுக்கு வந்து நான் எப்போவுமே அந்த கேழ்வரகு நைட்டில் ஊற வச்சுட்டு கொடுப்பேன். இது கொடுக்கறதுனால என்ன மாதிரி ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, புறாங்களுக்கு சீக்கிரம் ஜீரண சக்தி ஆகும். சரிங்களா, சீக்கிரம் ஜீரணம் ஆகும். இந்த சுக்கா நோய் அடிக்கிறது சான்ஸே இல்லை. சரிங்களா, நல்ல டைமிங் பறக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, என்னன்னா ஓவராக வந்து இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன பிரச்சனைனா, நீங்கள் நார்மல் கேழ்வரகு கொடுக்கும்போது கண்டிப்பாக ஹீட் ஜாஸ்தியாகும், ஏன் சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு கொடுக்கறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக புறாங்களுக்கு வந்து உடம்புல வந்து கோல்டு அதிகமாக இருக்கும். அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து தணுக்கிறதுக்கு வார்மாக இருக்கும் உடம்பு. ஸோ இது மாதிரி நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது எனக்கு யார் சொல்லிக் கொடுத்ததுன்னா என்னோட அண்ணன், அவர் சொல்லிக் கொடுத்தாருங்க. ஸோ அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது உங்களுக்கும் சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ எப்படி வந்து நான் புறாங்களுக்கு ஃபீடிங்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் கேழ்வரகு நான் வாயில் போட்டுன்னு எப்பவுமே ஒவ்வொரு குஞ்சுக்கும் பார்த்தீங்கன்னா வெடைங்களுக்கு பறக்கிற புறாங்களுக்கு நான் அடிச்சுட்டு சத்திரியில் விட்டுருவேன். சத்திரியில் ஒரு 1/2 hour போட்டுவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் ரிட்டர்ன் பண்ணி இதை மறக்காமல் ஃபாலோ